நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹீலர் PV சிவகுமாரின் நம் உடலாம் நம் கையில் யூடியூப் சேனலின் இந்த வீடியோவில் குழந்தைகளை அதிகம் பாதிக்கக்கூடிய சளி இருமலை பற்றி பார்ப்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப அதிக தொந்தரவுகளையும் அதிக அதோட பெற்றோர்களுக்கும் கூடிய ஒரு தொந்தரவுகளாக மிகப்பெரிய தொந்தரவுகளாக இது உருவெடுத்திருக்கிறது. இது காரணம் என்னன்னா, அது குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சளி பிடிக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்கா, முதல்ல அந்த சளி பிடிக்கிறதுனா காரணம் பார்க்கணும். நுரையீரலில் சளி தேங்கிறது தான் அதுக்குடைய மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதில் நுரையீரலில் அதிகமாக சீக்கிரம் சளி செய்கிறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது முதல் காரணமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக நுரையீரலில் பாதிக்கக்கூடிய சில வேலைகள்னு அது என்ன கேட்டிங்கன்னா, காற்று மூலியமாக, அதாவது பெரியவர்களாக இருந்தாங்க அதிகமாக பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாங்களோ அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. சிறு குழந்தைகளுக்கு இந்த காற்று மாசுபடுறதுனாலையும் அதிகமாக புகை மூக்குள்ள உள்ள போனாலும் இது நேரடியாக நுரையீரலில் பாதிக்கக்கூடிய வேலைகளாக இருக்கிறது. இது நேரடியாக நுரையீரலை பாதிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு நம்ம உடலின் வெப்பநிலையை விட குறைவான குளிர்ச்சியான உணவுகளை உள்ள கொடுக்குறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிறு குழந்தைகளுக்கு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றது. குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டு அதிகமாக பிள்ளைங்களாம் பழகிடுச்சு. அதேமாதிரி பெற்றோர்களும் அதை வாங்கி கொடுத்தும் பழக்கப்படுத்திட்டாங்க. அதில் ரொம்ப குளிர்ச்சியாக உள்ள பொருட்களை அதிகமாக கொடுத்தாலும் இந்த நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நுரையீரலில் இந்த சளிகள் தேங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுன்னு பார்த்திங்கன்னா, உண்மையும் கூட தான், அது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளிக்கான காரணம், முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, பால் கொடுக்குறது தான் மிகப்பெரிய. நம்ம பால் நம்மளை செரிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. சாதாரண உணவுகளோட பல மடங்கு நேரங்கள் ஆகுது. அதாவது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஆகுதுங்கிறாங்க அந்த பாலை செரிக்கிறதுக்கு. செரிக்க முடியாத ஒரு உணவுகளை உள்ள சாப்பிடும்போது இந்த மாதிரி நுரையீரலில் உள்ள தொந்தரவுகள், சளி தேக்கங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம மனிதனுக்கு மனிதனுடைய ஹியூமன் மில்க் தான் தேவை. ஆனால் நம்ம அடுத்த மாட்டினுடைய பாலை சாப்பிட்டு பழகிறதுனால தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. உயிரினங்களே மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த உயிரினங்களுடைய பாலை தான் சாப்பிடுது. நம்ம மனிதர்கள் மட்டும்தான் அடுத்த மாட்டுப்பால் ஆட்டுப்பால் சாப்பிட்றதுக்கு இதை பழகியிருக்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சிறு குழந்தைகளுக்கு இது செரிக்க முடியாமல் இது ஒரு நுரையீரலுக்கு ஒரு பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, மலம் கழிக்கிறதுல அன்றன்ற வெளியேறக்கூடிய மலம் வெளியேறலைன்னா கூட அது காற்று கழிவுகள் மாதிரி நுரையீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரினால நுரையீரல் சளி தேங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பசிக்காத போது உண்ணக்கூடிய உணவு. சிறு குழந்தைகளுக்கும் சரி, பசிக்கலாம் சாப்பாடு வேண்டாம்னாக்கா புடிவாதம் பண்ணி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது. பெரியவர்கள்லாம் பசிக்காமல் இருக்கும்போதே சாப்பிட்றது. இந்த மாதிரி பசிக்காமல் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் காற்று கழிவாக மாதிரி அந்த காற்று நுரையீரல் பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பாதிப்புகள்னு பார்த்தா அந்த ஒரு 4-5 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சளிகள் நுரையீரலில் தேங்குவதற்கான காரணங்கள். இப்போ இது உடம்புல என்னன்னு கேட்டிங்கன்னா, சளியை வெளியேற்றுறது தான். அது நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும். உடல் தன்னைத்தானே நோயை குணப்படுத்தியக்கூடிய ஒரு கட்டமைப்பை பெற்றுள்ளது. இது தானாகவே நோயை குணப்படுத்திக் கொள்ளும், தானாகவே கழிவுகளை வெளியேற்றிக்கொள்ளும். அதனுடைய தொந்தரவுகள் தான் நமக்கு செய்யும் வேலைகள் பொழுது தான் சின்ன தொந்தரவுகளாக இருமல் சளியாக நமக்கு தெரிகிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டும். சளி ஏற்பட்டுருந்துச்சுன்னா, அது இருமல் இருந்துச்சுன்னா நமக்கு அமைதியாக இருந்துக்கிட்டு நமக்கு அது ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா சளி தானாக வெளியேறும். ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு மருத்துவம், அது ஒரு நோயாக கருதி அது நோயினே உருவாக்கிட்டாங்க. சளியெல்லாம் ஒரு நோய், ஜுரம் ஒரு நோய், வலியெல்லாம் ஒரு நோயின்னு எல்லாம் உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மக்கள் இப்போ எல்லோரும் அந்த மாதிரி ஒரு மாற்றமான நிலைக்கு வந்துட்டாங்க. இதுதான் முக்கியமான காரணம். நம்ம நோய் குணமாக்காமல் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் பார்க்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி நுரையீரல் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யுங்க, அது எப்படி வெளியேற்றணும்னு கேட்டிங்கன்னா, அது நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ உடலுக்கு அதிகமாக கிடைக்குதோ அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு இந்த கழிவு நீக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ எப்படியெல்லாம் அந்த சூழ்நிலை உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான காய்ச்சப்படாத தண்ணீரை குடிக்கும் பொழுதும், சுத்தமான தண்ணீரான மழை நீரில் முழுமையாக நனையும் பொழுதோ, நல்ல நாட்டு ரக பழங்கள் சாப்பிடும் பொழுதோ உடம்பு புத்துணர்ச்சி அடைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த சளியையும்
ஜுரம் இதெல்லாம் உண்டு பண்ணி கழிவுகளை வெளியேற்றும். இதுதான் ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும்னா அந்த சுத்தமான தண்ணி மழை நீரில் நினையணும், சுத்தமான நாட்டு ரக பழங்களை சாப்பிடணும், காய்ச்சப்படாத தண்ணீரை குடிக்கணும். இந்த இதெல்லாம் ஒன்றா எப்போ வருதோ மிங்கிளாகுதோ அப்போ தான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்கும். அப்போது நோய் எதிர்ப்பு அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருந்தாலே நோய் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கழிவுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கழிவுகளை வெளியேற்றிவிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களிட போய் மருந்து சாப்பிட்டு ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு அந்த மருந்துகளை கழிவுகளை உள்ளடக்கி நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறோம். இப்போ நுரையீரலில் சளி இருக்குன்னா அது வெளியேற்றணுமா உள்ளே இருக்கணுமா, தேக்கி வைக்கணுமா? வெளியேற்றணும். அப்போ வெளியேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம அமைதியாக இருந்தாலே தானே வெளியேறும். ஒரு வாரம் 10 நாளில் தானே இருமல் சளி மூலமாக வெளியேந்துடும். ஆனால் நம்ம ரசாயன மாத்திரைகளை உட்கொள்ளும் போது அது வந்து அந்த கழிவுகளை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த திரவ கழிவுகளை ரெடியாக வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிற கழிவுகளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலில் போய் வெப்பத்தை அதிகப்படுத்தி அதை வந்து காய வச்சு திரவ கழிவை திடக்கழிவாக மாற்றுது. அதான் முக்கியமான காரணம். அப்போ தான் உங்களுக்கு உடனே சளி குறைஞ்ச மாதிரி வறட்டு இருமலாக ஆகும். அடுத்து வந்து வறட்டு இருமலாக வெளிப்படும். அப்போ சளி உடனே உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னு உணர்கிறோம். ஆனால் அது உண்மையில் என்ன நடந்துக்கிட்டிங்கன்னா, திரவ கழிவை திடக்கழிவாக மாற்றி அது இப்போ ஒரு சில நாளைக்கு ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னா பவுடர் ஆகிடும், தூளாகிடும். தூளாக்கப்பட்டு அது இருமும்போது வெளியில் வரும். மூச்சு காற்று உள்ற இழுக்கும்போது அந்த நுரையில் உள்ள உறிஞ்சிகள்லாம் அந்த டஸ்ட்டு உள்ற போய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கும். இருமும்போது வெளில வரும், காற்று இழுக்கும்போது உள்ற போகும். இது மாதிரி பல முறை நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு என்ன உணர்ந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சரியாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு சளி இருமெல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உள்ற என்ன நடந்திருக்கு, திடக்கழிவாக மாறி டெபாசிட் ஆகிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ வந்து திருப்பி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி நுரையீரல் வந்து கழிவுகளை வெளியேற்றணும். அது எப்போ நடக்கும்? அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ அமையும்னு பார்க்கும். உடம்பு வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியை குடிக்கும் போதோ, மழை நீரில் நினைக்கும் போதோ, நல்ல பழங்களை சாப்பிடும்போதோ திருப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்திக்கிட்டு திருப்பி இந்த முறையை செய்யும். அதாவது அதுக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலாம், 2 மாதம் கூட ஆகலாம், 6 மாதம், 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த சூழ்நிலை வர்றதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம். வரும்போது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி திருப்பி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு முயற்சிக்கும். திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம், இதே ப்ராசஸை திருப்பியும் பண்ணுறோம். திருப்பி மருத்துவர்கிட்ட போகிறோம், மாத்திரை சாப்பிட்றோம், திருப்பி அந்த சளியை காய வச்சு பவுடர் ஆக்கி அதை வந்து உள்ளுக்குள்ளேயே திருப்பி டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கும். ஒவ்வொரு முறையும் வந்து வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த தடவை வரும்போது பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும்போது இருமல் ஜாஸ்தியாகவும் சளி அதிகமாகவும் சளியுடன் கூடிய ரத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள டெபாசிட் ஆகி கழிவுகள் அதிகமாகிட்டு இருக்கும்போது கழிவுகளை ஒட்ட வச்சு திரவத்தை உண்டு பண்ணி கழிவுகளை சளியில் ஒட்ட வச்சு வெளியேற்றும். அப்படிங்கும்போது நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப தொந்தரவும் அதிகமாகும். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த நிலை தான் ஃப்யூச்சரில் வரும்போது உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகிறோன்னு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய மூச்சு இறைப்பு நோய், அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் 8 வயசு 10 வயசு பிள்ளைங்களாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஹேலர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்ஹேலர் இப்போ சின்ன குழந்தைங்க நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு மூச்சு தண்ணி ஆக்சிஜன் வச்சுட்டு வராங்க. இது வந்து நிறைய காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவம் நம்ம வந்து ரசாயன மருந்துகள் எடுக்கிறது தான் மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டுக்கிறது. உண்மையான காரணமும் அதுதான். அதேமாதிரி இப்போ சிறியவர்கள் பார்த்திங்கன்னா, சிறியவர்களுக்கு கழிவுகளை உடல் எப்படி வெளியேற்றினா சளி வாந்தி மூலியமாகவும் பேதி மூலியமாக வெளியேற்றும். ஆனால் பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாந்தியும் பேதியும் அதிகமாக வெளியேற்றதா அதனால் இருமலை அதிகப்படுத்தி பெரியவர்களுக்கு இருமலாகவும் சிறு குழந்தைகளுக்கு வாந்தி பேதியாகவும் வெளியேற்றும். இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் நமக்கு வந்து நோயின்னு கருதி நம்ம மருத்துவர்கள்ட்ட போய் ரசாயன மருந்துகளை சாப்பிட்றது தான் முக்கியம். இயற்கை முறை வந்து உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை முறை மருத்துவத்துக்கு உள்ள மருந்துகளை நம்ம சாப்பிட்டோம்னா எந்த தொந்தரவும் வராது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடலுக்கு ஒவ்வாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளை சாப்பிட்றதுனால தான் அந்த பிரச்சனைலாம் உருவாகுது. இதுதான் நமக்கு வந்து தீர்க்க முடியாத நோயாக பின்னாடி பெரியவர்களுக்கு வந்து ஆஸ்துமா டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிபி நோய் ஆஸ்துமா தான் பெரியவர்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. சிறு குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான், மிக முக்கியமான காரணம் தான். இதுக்கு வந்து குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும். இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் நம்ம சொல்லணும். குழந்தைகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. குழந்தைகளை பராமரிக்கிறது நம்ம, சிறு குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்கிறத செய்யும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடும், அவ்வளோதான். நம்ம அந்த பால் பசிக்காத போது உணவு கொடுக்கறது, ரொம்ப குளிர்ச்சியான உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி தொந்தரவுகளை நம்ம சரி பண்ணிட்டாலே தொந்தரவுக்கு பிரச்சனைகள் ரொம்ப சரியாகும். சிறு குழந்தைகளுக்குன்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான பொருள் 3 தான் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்தே சால்வ் ஆகிடலாம். நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அதாவது பால், ஜீனி, அயோடின், உப்பு, இது 3ஐயும் நீங்கள் குறைச்சி பாருங்கள். சிறு குழந்தைங்க வச்சுருக்கவங்க
பால் கொடுக்கறது நம்மளுடைய ஹியூமன் மில்கை தவிர வேறு எந்த பால் கொடுத்தாலும் முதல்ல நிறுத்துங்க. நிறுத்தி பாருங்கள், ஒரு மாதத்துக்கு நிறுத்தி பாருங்கள். நீங்கள் பால், வெள்ளை ஜீனி, அயோடின், உப்பு இது 3ஐயும் நிறுத்திட்டாலே சளி பிடிக்கிற தொந்தரவுகள், சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் நிறைய நின்றுபடும். நான் நிறையா அதில் அனுபவப்பட்டு நிறைய செஞ்சுருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் நம்மளாம் செஞ்சு பார்த்துருக்கோம். பிரச்சனைகள் சுத்தமாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த தப்புகளை பண்ணாமல் பெற்றோர்கள் தான் இதில் கவனமாக இருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாத்து நம்ம நல்ல வழியை கொண்டு வர வேண்டும். இதுக்கு முக்கியமான இப்போ காரணம்னு இப்போ கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விதிமுறைகள். நம்ம ரசாயன மருந்து கொண்டு மருந்துகளை சாப்பிட்டு கழிவுகளை உள்ளே அடக்குதல், அதேமாதிரி ரசாயன மருந்துகளை கொண்டு கழிவுகளை உருமாட்டுதல்னா அதை திடக்கழிவாக மாற்றி பவுடர் ஆக்கிறது. இந்த மாதிரி உருமாட்டினாலே அந்த தொந்தரவு குறைஞ்சி போயிடும். அதுமாதிரி ரசாயன மருந்துகளை கொண்டு நம்ம உருமாற்றுறது, இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே சிறு குழந்தைகள் வாழ்நாளில் இனிமேல் ரொம்ப சிறப்பாக வாழ்கிறதுக்கு வழிவகை வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு பெற்றோர்கள் இதை கவனமாக இருக்க வேண்டும். சிறு குழந்தைகள் சிறப்பாக வாழ வழிவகுக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையை நேசியுங்கள், இனிமையாக வாழுங்கள்.